بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி அபுதாபியில் இருக்கக்கூடிய கொள்கை சகோதரர்களுக்காக நடத்தப்படுகின்ற நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியாகும். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை எப்போதெல்லாம் மக்கள் விழிப்போடு தெளிவோடு இருக்கிறார்களோ, மார்க்க ஞானத்தோடு இருக்கிறார்களோ, ஆர்வத்தோடு மார்க்கத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காலங்களில் முஸ்லிம்களை தவறான வழிக்கு கொண்டு செல்வதற்கு யார் முயற்சித்தாலும் அது நிறைவேறியதில்லை. முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே எப்போது அறியாமை வேரூன்ற ஆரம்பித்து விட்டதோ, மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டுவதிலிருந்து விலகி கொள்கிறார்களோ, அந்த சந்தர்ப்பங்களில்தான் மார்க்கத்தின் பெயரால் இல்லாதவைகளையெல்லாம் நுழைத்து இந்த மார்க்கத்தினுடைய உண்மையான வடிவத்தை சிதைத்து இருப்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். எனவே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எழுச்சி ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள்கிட்ட இருந்ததிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. முன்னெல்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக மார்க்க நிகழ்ச்சிகள் நடத்தப்படுமானால் அதில் மக்கள் கூடுவதற்கே யோசிக்கக்கூடிய நிலைமை இருந்தது. பயான் என்ற பெயரில், ஹதீத் என்ற பெயரில், இன்னும் பல மீலாது விழாக்கள் என்ற பெயரிலெல்லாம் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் அதில் மக்கள் ஆர்வமாக கலந்து கொள்ள தயங்கி கொண்டிருந்த காட்சியை நம்ம பார்த்தோம். அப்படியே சில விழாக்களில் கலந்து கொள்வார்களே, ஆனால் அதில் இடம்பெறக்கூடிய கேளிக்கைகளுக்காக, வேடிக்கைகளுக்காகத்தான் அவர்கள் கலந்து கொள்வார்களே தவிர செய்திகளை கேட்டு பின்பற்றுவதற்காக கூடுவதே கிடையாது. ஆனால் இந்த ஏகத்துவ எழுச்சி வந்த பிறகு குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ற சித்தாந்தம் ஆழமாக முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் வேரூன்றிய பிறகு இப்போது மார்க்கத்தை கேட்பதற்கு ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்தினோமேயானால் பல்லாயிரக்கணக்கில் குழுமுகிறார்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சி என்று நம்ம நடத்தினோமேயானால் அரங்கம் நிறைந்து வழிகிற அளவுக்கு மக்கள் ஆர்வத்தோடு குழுமுகிறார்கள். அதனுடைய ஒரு வளர்ச்சியாகத்தான் இன்றைக்கு உலக நாடுகளில் இருந்து, பல பகுதிகளில் இருந்து இது மாதிரி ஆன்லைன் மூலமாக நேரடி கேள்வி நிகழ்ச்சியிலையும் பலரும் பங்கெடுத்து கொள்கிறார்கள். எனவே இந்த ஆர்வம் நீடிக்க வேண்டும், இந்த ஆர்வத்தை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்வம் இருக்கிற வரைக்கும், ஆதாரத்தோடு மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வழி தவறுவதிலிருந்து காப்பாற்றி கொள்வான். இந்த ஆர்வத்தை நம்ம என்னைக்கு தொலைத்து விடுகிறோமோ, மார்க்கத்தை யாருக்கோ விருந்து என்று நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ, அந்த நேரத்தில் தான் தவறான விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே நுழைந்து விடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையில் நம்மளை காப்பாற்றி சரியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். கேள்வி கேட்கக்கூடியவர்கள் உங்களுடைய கேள்விகளை தெளிவாக கேட்கவும். அதாவது ஒரு இறந்து போன பெரியார்களுக்கு அவங்க பேரை சொல்லும் பொழுது ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பதை சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படி சொல்லணுமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இதுதான் அந்த சகோதரருடைய கேள்வி. இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்குறோம், அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லி
கடந்த காலத்தில் வாழ்ந்த பெரியவர்களை பற்றி பேசும் பொழுது அந்த பெரியவர்களுடைய பெயருக்கு பின்னால் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இந்த ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவர் மீது அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவர் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத்து உண்டாகட்டும், இதுதான் இதுக்கு அர்த்தம். இது ஒரு துவா. ஒரு ஆள் பேரை சொல்லும் பொழுது அவருக்கு நம்ம துவா செய்ய விரும்பினோமையானால் அவரோட சேர்த்து என்ன செய்யலாம், ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லலாம். இது பெரியார்களுக்கு தான் சொல்லணும், இது மகான்களுக்கு தான் சொல்லணும், அல்லது இறந்து போயிருந்தால் தான் சொல்லணும் என்று நினைக்கிறாங்க பாருங்கள், அதுதான் தப்பு. எனக்கு கூட நான் உசுரோடு தான் இருக்கிறேன், எனக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம், ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சேர்த்து சொல்லிக்கிறலாம். ஏன், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து உண்டாகட்டும்னு துவா செய்கிற தப்பா? அதே மாதிரி இப்போ கேள்வி கேட்டீங்க, உங்கள் பேரை சொல்லிட்டு கூட என்ன செய்யலாம், உங்கள் பேருக்கு பின்னாடி ரஹமத்துல்லாஹி அலைஹி நான் சொல்லிக்கிறலாம். நீங்கள் எனக்கு ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லிக்கிறலாம், நான் உங்களுக்கு ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம், அவர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக, இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இப்ராஹிமுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு உங்களுக்கு இஸ்மாயில்னு பேர் இருந்தால் அதை சொல்லிக்கொள்ளலாம். அது மௌத்தா போன ஆளுக்கு தான் அதை சொல்லணும் என்று சொல்வது அது ஒரு மூட நம்பிக்கை. அவ்வளோ வேண்டியதில்லை. இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு வேணுங்கிறத அன்றாடம் நம்ம சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். தொழுகையை முடிக்கும்போது என்ன செய்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாங்கிறோம். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாமும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் உண்டாகட்டுமாக. அப்போ இது செத்து போன ஆளுக்கு மட்டுமா சொல்கிறோம்? ஒருத்தர் சந்திக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம். அவர் ரெண்டாவது பதில் சொல்கிற என்ன செய்வார், ஓ அலைக்கும் சலாம் ஒரு ரஹமத்துல்லாஹிம்பார். உங்கள் மீது சலாமும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் உண்டாகட்டுமாக. அப்போ அதில் மட்டும் அப்படி சொல்கிறோம், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக ரஹமத்து உண்டாகட்டுமாகண்டா அதை ஒத்துக்கிறோம், அவர் மீது உண்டாகட்டுமாகன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு அலர்ஜியாக தெரிகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வேண்டி நம்ம சலான் சொல்லக்கூடிய நேரத்திலேயே ஒருத்தருக்காக ஒருத்தர் சொல்லத்தான் செய்கிறோம். இது அவுலியாக்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா, ரலியல்லாஹு அன்ஹுன்னா சஹாபாக்களுக்கு உள்ளது, ரஹமத்துல்லாஹி அலைஹின்னா அவுலியாக்களுக்கு மகான்கள் பெரியார்களுக்கு உள்ளது, இப்படின்னு நம்மளாம் ஒரு தவறாக நம்ம உண்டாகி கொண்டமே தவிர இது குறிப்பிட்ட ஆளுக்கு சொல்லணுன்றது கிடையாது. யாருக்கு வேணாலும் சொல்லலாம், யாருக்கு வேணாலும் சொல்லாமல் இருக்கலாம். அபு ஹனீஃபா சொன்னார்கள் அப்படின்றே சொல்லலாம், அவருக்கு ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லித்தான் ஆகணும் என்றோ, சொல்லாவிட்டால் அவரை கேவலப்படுத்தி விட்டோம் என்றோ, சொல்லாவிட்டால் அது மார்க்கத்தில் பெரிய குற்றம் என்றோ அதுக்கு அர்த்தம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளுடைய பேரை சொல்லிவிட்டு நீங்கள் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லாமல் இருந்தீர்களேயானால் அதுவும் தப்பு கிடையாது. அந்த ரஹமத்துல்லாஹி அலைஹி சாதாரண ஒரு முஸ்லீமுக்கு ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னீர்களேயானால் அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்து எல்லாருக்கும் வேணும். ரஹமத்துங்கிறதுக்கு அப்பாற்பட்டவர், ரஹமத்துக்கு தேவைப்படாதவர்னு ஒரு ஆள் கூட இருக்க முடியாது மனித குலத்தில். அதனால் ரஹமத்துல்லாஹி அலைஹின்றதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லலாமே தவிர இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மகானு பெரியாருக்கு தான் சொல்லணும்னு சட்டமாக்கி வச்சுருக்கிறாங்கல்ல, அதுக்காக வேண்டி அதை உடைக்கணும். சொல்லாமல் இருந்து என்ன செய்யணும், காட்டணும். அல்லது என்ன செய்யணும், எல்லாருக்கும் சொல்லி காட்டணும். ஒரு தவறான ஒரு கருத்தை இந்த சொல் மூலமாக விதைக்க பார்க்கிறார்கள்னு சொன்னால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களுடைய பெயர்கள்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரஹிமல்லாஹு மூசா, மூசான்னு தான் சொன்னாங்களே தவிர மூசாவோட சேர்த்து டைட்டில்லாம் பண்ணி சொல்லவில்லை. சும்மா சொன்னாலும் தப்புலாம் கிடையாது. ரஹிமல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். இந்த மாதிரி ரஹிமல்லாஹு யூசுஃபுக்கு அருள் செய்யட்டும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ யூசுஃபுடைய இடத்துல நான் இருந்திருப்பேனையானால், அந்த சிறையில் இருந்தார்ல யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு நீண்ட காலம் நான் சிறையில் இருந்திருப்பேனையானால் இந்த மன்னர் கூப்பிட்றாருன்னு சொன்னால் உடனே ஓடி போயிருப்பேன். அவர் உறுதியாக நிரூபிக்காமல் வெளியே வரமாட்டேன்னு இருந்துட்டார். அவரை நம்ம பாராட்டத்தக்க ஒரு தன்மைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம்டோ யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லாமல் சும்மாவே நினைஞ்சிருந்தாங்க, யூசுஃப்னே தான் சொன்னார்கள், பேரை மட்டும்தான் சொன்னார்கள். அதனால் இந்த பேரோடு சேர்த்து இந்த அடைமொழியை சொல்லுதல் என்பது நம்மளாக உண்டாக்கி கொண்ட ஒரு வழக்கம். சஹாபாக்கள் பேரை கேட்டால் கூட அது ரலியல்லாஹு அன்ஹுன்னு சேர்த்து சொல்லணும்னு ஒரு சட்டமாக்கி வைத்திருக்கிறார்கள். அது கூட மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. சஹாபாக்கள் பேரை சொல்லும் பொழுது அவங்க பேர் வந்தால் பின்னாடி ரலியல்லாஹு அன்ஹு கம்பல்சரியாக போடணும், போடாவிட்டால் அது மார்க்கத்தில் குற்றம் என்ற அளவுக்கு நினைஞ்சிட்டாங்க, பிற்காலத்தில் உண்டாக்கி விட்டார்கள். இப்படியெல்லாம் இந்த ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாகன்ற அர்த்தம். இது ஒரு துவா.
எனக்கும் சொல்லலாம் உங்களுக்கும் சொல்லலாமே. ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் பொருந்தி கொள்றதுன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் எல்லாருக்கும் வேணும் தானே. அப்போ ரலியல்லாஹு அன்ஹுங்கிற வார்த்தையை கூட எல்லாருக்கும் சொல்லலாம். ரலியல்லாஹு அன்ஹுங்கிற வார்த்தையை கூட சஹாபாக்களுக்கு சொல்லாமல் பேரை கூட சொல்லலாம். ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு சொல்லித்தான் ஆவணும் என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. சஹாபின்னா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி மஸ்ட் ஆவணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குர்ஆன்லேயே ஒரு ஹதீஸில் காட்ட முடியுமா? சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது ரலியல்லாஹு அன்ஹும்னு சொல்கிறான். சஹாபாக்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. சூரத்துல் பையினாவுல லம் யகுனில் லதீன கஃபருன்னு வரக்கூடிய அந்த சூறாவை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அனைத்து முஃமின்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். இந்த ரலியல்லாஹு அன்ஹும் என்பதை சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், அனைத்து மூமின்களுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அதனால் நம்மளும் என்ன செய்யலாம், ரெண்டு பேருக்கும் பயன்படுத்தி சஹாபாக்களுக்கும் சொல்லிக்கிறலாம், சாதாரண மக்களுக்கு கூட சொல்லிக்கொள்ளலாம், ஒருத்தருக்கும் சொல்லாமல் கூட இருக்கலாம். இது மார்க்கத்தில் இந்த ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு என்பதெல்லாம் என்ன கிடையாது, அது ஒரு சட்டம் கிடையாது. சஹாபாக்களை ஒருத்தர் பேரை ஒருத்தர் சொல்லும் பொழுது, சஹாபாக்களுடைய பெயரை அடுத்த தாபியின்கள் சொல்லும் பொழுதெல்லாம் வெறும் பேரைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பின்னாடி தான் இந்த அடைமொழியோடு சேர்த்து சொல்கிற வழக்கம் உண்டாயிருக்கே தவிர, பழங்கால கித்தாபுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புகாரி இமாமே அபூபக்கர்னு சொன்னாரே, ஆனால் அதோடு சேர்த்து ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்க மாட்டார். உமர்னு சொன்னால் அது கூட சேர்த்து ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லியிருக்க மாட்டார். இதெல்லாம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்தவங்க தான் நினைஞ்சிட்டாங்க. ஒரு ஆள் பேரை சொன்னால் மஸ்ட் ரலியல்லாஹு. நம்மளே என்ன செய்கிறோம், அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள்னா சஹாபாக்களை கேவலப்படுத்திட்டாங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க விளங்காமல். அப்போ ஏன்னா என்னத்துக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், ரலியல்லாஹு அன்ஹு சொன்னியா அப்படிங்கிறாங்க. சொல்லுவோம், மார்க்கத்தில் கட்டாயமாக இருந்தால் காட்டுங்க சொல்லுவோம், சொல்லாட்டி அது போய் சொல்கிறது அனுமதிக்கப்பட்டது தானே தவிர, அது எல்லாருக்கும் சொல்லலாமே தவிர, அது சஹாபிக்கு சொல்லித்தான் ஆவணுங்கிறது எங்கேருந்து இது எடுத்தாங்க? அல்லாஹ் கட்டளையிடட்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையிடட்டும், முதல்ல எடுக்கக்கூடிய நம்ம இருப்போம். அதனால் இந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு என்பதெல்லாம் என்ன இல்லை, அது பெயருக்கு பின்னாடி உள்ள ஒரு அடைமொழியாக சொல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. சும்மாவே சொல்லலாம். 500 ஆண்டுகளாக அப்படி தான் சொல்லப்பட்டு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. ஒரு பெரிய சஹாபியுடைய பேரை சின்ன சஹாபி பயன்படுத்தும் பொழுது கூட சும்மா பேரை மட்டும்தான் சொல்வாரே தவிர, அதனோடு சேர்த்து எந்த ஒரு அடமொழியும் சொல்ல மாட்டார். தாபியின்கள் அப்படித்தான் சஹாபாக்கள் பேரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த நடைமுறையாக கூட தொன்று தொட்டு அது இருக்கவில்லை. பிற்காலத்தில் அஜமிகளுக்கெல்லாம், அரபு அல்லாத மக்களுக்கெல்லாம் அந்த இஸ்லாம் பரவுன பிறகு அவங்க சேர்த்து உண்டாக்கிட்டு இப்போ திரிச்சு விட்டாங்களே தவிர, அது ஒரு ரூல் கிடையாது, சட்டம் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கொஞ்சம் தெளிவாக ரொம்ப ப்ராப்ளம். தொழுகையை 2 நேர தொழுகைகளை ஒரு நேரத்தில் சேர்த்து தொழுவதற்கு பேர் ஜம்முன்னு சொல்லுவாங்க. ஜம்முன்னா சேர்க்குதல்னு அர்த்தம். 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தா தொழுவதற்கு பேர் கஸ்ரும்பாங்க. கஸ்ருனா குறைக்கிறது. கஸ்ரு என்று சொன்னால் குறைக்குதல்னு அர்த்தம். 4 2ஆக தொழுகிறதுனால குறைச்சிட்டோம். ஜம்முன்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று சேர்ப்பதுன்னு அர்த்தம். அப்போ லுஹர் அசர் இஷா 4 ஆகிய 3 தொழுகைகளையும் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 ரக்காத்தா தொழுகிறதுனால அதுக்கு பேர் கஸ்ருன்னு பேர். அதே மாதிரி லுஹரையும் அசரையும் ஒரு நேரத்தில், அது லுஹர் நேரத்திலையும் தொழுவலாம், அசர் நேரத்திலையும் தொழுவலாம். அப்போ லுஹரையும் அசரையும் சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுதால் அதுக்கு பேர் என்னது, ஜம்முன்னு பேர். மகரிபையும் இஷாவையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுதால் அதுவும் ஜம்முன்னு பேர். அப்போ பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், லுஹர் நேரத்திலேயே அசரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம், அல்லது கொஞ்சம் லேட் பண்ணி அசர் நேரத்திலே லுஹரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். கலா செஞ்சிட்டாங்கங்கிற ஒரு குற்றம் அவங்களுக்கு மட்டும் வராது. பொதுவாக செஞ்சால் அந்த குற்றம் வரும், அது அந்த நேரம் தவறி தொழுதுட்டான் செல்லாதுன்னு வரும். ஆனால் பிரயாணிகளாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் லுஹர் நேரம் வருவதற்கு முன்னாடியே லுஹர் நேரத்திலேயே அசரை தொழுவலாம். அசர் நேரம் இருக்காது, ஆனால் குற்றம் கிடையாது. அதே மாதிரி லுஹர் நேரம் வந்தவனை தொழுவாமல் இருந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அசர் வக்து வந்தவனை லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவலாமாண்டா அதுவும் தொழுவலாம். இவர்கள் நேரம் கடந்து தொழுதார்கள்ங்கிற ஒரு குற்றம் இவர்களுக்கும் வராது. அதே மாதிரி மகரிபு தொழுகை வந்த உடனேயே மகரிபையும் இஷாவையும் சேர்த்து ஒன்றா தொழுது விட்டு என்ன செய்யலாம், முடித்து கொள்ளலாம். இஷா வக்து வரலேன்னு அந்த குற்றம் வராது. அல்லது மகரிப் தொழுகை வக்து அதுவும் கடந்து போக விட்டு இஷா வக்து வந்த உடனே இஷாவோடு சேர்த்து மகரிபை முதல்ல தொழுதுட்டு அப்புறம் இஷாவை தொழுதோமே, ஆனால் நம்ம மகரிபை நேரம் கழித்து தொழுதுட்டோம் என்பது வராது. இது யாருக்கு உள்ள சலுகை, பிரயாணிகளுக்கு உள்ள சலுகை, உள்ளூர் வாசிகளுக்கு உள்ள சலுகை கிடையாது. பிரயாணத்தில் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மார்க்கம் தந்திருக்கக்கூடிய சலுகை இது.
இப்போ பிரயாணத்துக்கு உள்ள இந்த சலுகை என்று சொன்னால் 25 கிலோமீட்டரு தொலைவுக்கு மேலே யார் பிரயாணம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வந்து இந்த சலுகையை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பிரயாணிகளுக்கு உள்ள சலுகை என்பதை நம்ம எப்படி விளங்கி கொள்வது? பிரயாணத்திலேயே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அது பிரயாணமா, அல்லது பிரயாணம் போய் ஒரு வெளியூரில் போய் இருக்கிறாங்களே, பிரயாணம் போகாமல் வெளியூரில் தங்கியிருக்கிறாங்களே, அதுவும் பிரயாணமா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தோமேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல்முறை விளக்கத்தின் பிரகாரம் பார்த்தால் போய்கிட்டே இருக்கிறது மட்டும் பிரயாணம் கிடையாது. போய் ஒரு வெளியூரில் சில நாட்கள் தங்குவது கூட பிரயாணத்தின் கணக்கில் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவை ஜெயிப்பதற்கு போகிறாங்க, மக்காவை வெற்றி கொள்வதற்கு போகிறாங்க. மக்காவை வெற்றி கொள்ளவும் செஞ்சிட்டாங்க. போய்கிட்டே இருந்தாங்கல்ல பிரயாணம், இது பிரயாணங்கிறது நமக்கு நல்லா தெரிகிறது. மதீனாவிலேருந்து புறப்பட்டு மக்காவை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள்ல, அந்த போய் கொண்டிருந்த காலம் வரைக்கும் அது பிரயாணங்கிறத நம்ம அறிவும் சொல்லுது, நடைமுறையிலையும் விளங்குகிறது. போய் மக்காவில் ஆட்சியை கைப்பற்றின உடனே, மக்காவை கைப்பற்றி கொண்ட உடனே அங்கே சில நிர்வாக சீரமைப்புகள்லாம் செய்வதற்காக சில நாட்கள் தங்கினார்கள். 19 நாட்கள் அந்த ஊரில் இருந்தார்கள். பிரயாணம் போகவே இல்லை, ஒட்டகத்தில் ஏறி அங்கிட்டு கிட்டமாக போய்கிட்டு இருக்கவில்லை, மொத்தமாகவே மக்காவில் தங்கிவிட்டார்கள். அந்த தங்கி இருந்த காலமெல்லாம் அவர்கள் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக தொழுதார்கள். தங்கி இருந்த காலமெல்லாம் லுஹர் அஸரை சேர்த்து மக்ரிப் இஷாவை சேர்த்து ஜம்மாவும் தொழுதார்கள். அப்போ அந்த செயலில் நமக்கு என்ன விளங்குறது என்று சொன்னால், பிரயாணம் என்பதற்கு மார்க்கத்தில் அர்த்தம் என்னென்று சொன்னால், போய்கிட்டே இருக்கிறது மட்டும் பிரயாணம் அல்ல, போய்கிட்டே இருக்கிறதும் பிரயாணம்தான். உள்ளூர் இல்லாமல் வெளியூரில் போய் தற்காலிகமாக தங்கியிருந்தாலும் அவர்கள் பிரயாணத்தில் தான் இருக்கிறார்கள். 19 நாள் தங்கினாங்களே, எங்கேயுமே போகலையே, நம்ம இவ்வளவு நாள் தங்குறோமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக தான் தொழணும் என்கிற ஒரு வழிமுறையை ஏற்படுத்தவில்லை. தன்னை பிரயாணியாகத்தான் ஆக்கி கொண்டார்கள். அவ்வளவு நாட்கள் நினைஞ்சிட்டாங்க, பிரயாணியாகத்தான் தன்னை வந்து ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இது புகார்லாம் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக அது உங்கள் ஊர் கிடையாது, நீங்கள் விரும்பினாலும் உங்களுக்கு அந்த ஊரில் உங்களை தங்குறதுக்கு ஒத்துக்கிற மாட்டான், எப்போ வேண்டாலும் போண்டு பெட்டி கட்டி அனுப்புனா நினச்சின்னு வந்துடணும். இது மாதிரி சில புரட்சிகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி உங்கள் நாட்டில் ஒரு புரட்சி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இங்கே அந்த விமானத்தை அனுப்பி கூட்டு வந்துடுவான். நம்ம நாடு தான் நம்ம மக்களை காப்பாற்றுமே தவிர அந்த நாட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, உடனே இங்கே போயிருங்க, உங்களை பாதுகாக்க இயலாதுன்னு சொல்லிவிட்டு அப்படி பல நாடுகள்லேருந்து என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி இந்திய மக்கள்லாம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நமக்கு என்ன தான் நீங்கள் 2 வருஷம் இருந்தாலும் 1.5 வருஷம் இருந்தாலும் 4 வருஷம் இருந்தாலும் அது வந்து நீங்கள் உங்கள் ஊர் இல்லை, அது கண்டிப்பாக அது உங்கள் ஊர் கிடையாது. நீங்கள் இருக்கிறது வெளியூரில் தான் இருக்கிறீங்க. 1 வருஷம் இருந்தாலும் சரி 2 வருஷம் இருந்தாலும் சரி வெளியூரில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் இங்கே வந்து வெக்கேஷனில் வந்து 1 மாதம் இருந்தாலும் சரி நீங்கள் உள்ளூரில் இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற காலம் கம்மியாக இருந்தாலும் இது உங்கள் ஊர். நீங்களாக விரும்பினா தான் இங்கேருந்து உங்களுக்கு வெளியேற்ற முடியுமே தவிர உங்களை எவனாலும் வெளியேற்ற இயலாது. இது நம்ம ஊர், நம்ம நாடுன்னு சொல்லும் பொழுது இதில் தான் நமக்கு ரைட் இருக்கிற உரிமை இருக்கிறது, நம்ம சொந்த ஊருங்கிற ஒரு அர்த்தம் வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் வந்து பல நாட்கள் அங்கே தங்கினாலும் கூட உங்களுக்கும் பிரயாணிகளுக்கு உள்ள சலுகை இருக்கிறது. விரும்பினால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். கூடாது என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். ஆதாரம் இல்லை, இவ்வளவு நாளைக்கு தான் இருக்கணும், இவ்வளோ நாளைக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆதாரம் இல்லை. என்ன ஒரு ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அந்த கருத்தை இவங்க ஆதாரம் காட்டுறாங்க. என்ன கருத்துன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மக்காவில் 19 நாள் தங்கினார்கள். 19 நாளும் அவர்கள் கசர் தொழுதார்கள். அதுக்கு மேலே தங்கி இருந்தால் அவர்கள் கசர் தொழுதிருக்க மாட்டார்கள் அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஊகத்தில் சொல்ல முடியாது. மாட்டார்கள்னு இவருக்கு எப்படி தெரியும்? 19 நாளில் வேலை முடியாதனால 19 நாள் தங்கினாங்க. 10 நாளில் வேலை முடிஞ்சால் 10 நாளில் புறப்பட்டுருப்பாங்க. 1 மாதம் வேலை இருந்தால் 1 மாதம் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வேலை முடிகிற வரைக்கும் தங்கினார்கள் என்பது தான் அதில் விளங்குமே தவிர 19 நாள் தங்கின வரைக்கும் கசர் பண்ணார்களே ஆனால் அதுக்கு மேலே தங்கினாலும் அப்படி தான் நடந்திருப்பார்கள் என்பது தான் யதார்த்தமாக அதுக்கு அர்த்தம். யதார்த்தமான அர்த்தம் என்ன? ஒரு இடத்துல 20 நாள் ஒருத்தர் தங்கிட்டார், 20 நாளும் தன்னுடைய நடைமுறையை மாற்றிக்கிட்டாருன்னு சொன்னால், அங்கே தங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு மாற்றிட்டாருன்னு சொன்னால் 22 நாள் தங்க வேண்டி வந்தாலும் மாற்றிருப்பார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர 20 நாளில் வேலையை முடிச்சுட்டு வந்தவுடனே
அது 20 நாளைக்கு தான் உள்ள சட்டம் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு அந்த அந்த அர்த்தம் வராது. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்ன விளக்கம் இருக்குத, அவங்களா ஒரு ஊகம் பண்ணி சொல்கிறார்கள். அந்த ஊகம் வந்து அந்த சொல்லிலிருந்து விளங்கவே முடியாது. 19 நாள் தங்கினார்கள், அதில் கசர் செய்தார்கள் என்பது தான் செயல். அதுக்கு மேலே இருந்திருந்தால் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள்னு சொல்வது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்னு அப்பாஸ் அவர்களாக புரிந்து கொண்டு சொன்ன ஒரு விஷயம். அது வந்து வஹியாக, அது மார்க்கமாக ஆகாது. அந்த செயலிலிருந்து என்ன வெளிப்படையாக புரிகிறது அதுதான் மார்க்கமாகும். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மட்டும் ஏற்றுக்கலாமான்னு என்னை கேட்டக்கூடாது. நான் புரிஞ்சு கொண்டதல்ல, அந்த சொல்லிலிருந்து அதைத்தான் புரிந்து கொள்ள இயலும். அப்படி புரிஞ்சு கொள்ளணும். அதாவது 19 நாள் தங்கினாங்க, அவங்க கசர் பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியூரில் தங்குற காலம் வந்து பிரயாணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் அதில் வருமே தவிர எத்தனை நாளுங்கிறது என்ன இல்லை, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இது விஷயம். அதனால் வந்து நீங்கள் வெளிநாட்டில் 2 வருஷமோ 3 வருஷமோ இருந்தீர்களே, ஆனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு உறுத்தல் மாதிரி தயக்கம் மாதிரி வந்தாலும் சரி தான், மார்க் அடிப்படையில் நீங்கள் இருப்பது வெளியூர் தான், நீங்கள் இருப்பது பிரயாணம் தான். நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம். சலுகை தான் இது. அதே நேரத்தில் வந்து பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து 4 ரக்காத்தை 4 ரக்காத்தை தொழுதா குற்றமா? குற்றம் கிடையாது. லாஜுனாக அழைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, உங்கள் மீது குற்றம் இல்லை. 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை சுருக்கி கொள்வது குற்றமில்லை என்று தான் இருக்கே தவிர 4 தொழக்கூடாதுன்னு கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு உறுத்தல் மாதிரி இருக்குமே, ஆனால் 2க்கும் அனுமதி இருக்கிற ஒரு காரியத்தில் உங்களுக்கு உறுத்தல் வறுமையானால் நீங்கள் எதில் உறுத்தலில் தேர்ந்தெடுத்துட்டு போங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது. 4 ரக்காத்தை தொழுவுங்க. 5 வக்துக்கு போய் ஜம்மு செய்யாமல் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு தொழுகையும் அதனுடைய வக்திலே தொழுவுங்க. அப்படி நீங்கள் செஞ்சால் அது குற்றமா? குற்றம் கிடையாது. நீங்கள் 4 ரக்காத்தா தொழுதாலும் உங்கள் மீது குற்றமில்லை, 2 ரக்காத்தா தொழுதாலும் குற்றமில்லை. ரெண்டுமே ஒரு சலுகையாக தரப்பட்டிருக்கிற காரணத்தினால் சலுகையை பயன்படுத்தாமல் இருப்பது என்னவாகாது, குற்றத்தில் வராது. இந்த 2ல் உங்களுக்கு உறுத்தல் வருது, நம்ம ரொம்ப காலம் தங்கியிருக்கிறோமே, இது வந்து அவ்வளோ நாளைக்கு நம்ம செஞ்சால் நமக்கே சரியில்லாமல் தெரியுதுன்னு உங்கள் மனசில் படுதா? அனுமதிக்கப்பட்ட 2 காரியம் தானே, அதில் எது உங்களுக்கு சிறந்தது என்று படுகிறதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்களே, ஆனால் அதில் எந்த ஒரு தவறும் வராது. அதனால் நீங்கள் 4ஐயும் தொழுவலாம், 2ஐயும் தொழுவலாம், ஜம்மாவும் தொழுவலாம், அந்தந்த நேரத்திலும் தொழுது கொள்ளலாம். அதில் மார்க் அடிப்படையில் எந்த விதமான ஒரு தவறும் வராது. இப்போ இங்க இருக்கிற வளைகுடாவில் வந்து என்ன பண்றாங்கன்னா, சவுதி கொடுக்குற அறிவிப்பை வச்சுதான் மற்ற நாடுகள் யுஏஇ, கத்தாரு, ஓமனு இந்த மாதிரி அரபு நாடுகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த நடைமுறை சரியா? இந்த நடைமுறை சரின்னா இப்ப இந்தியா ஒரு இடத்துல தெரிகிற பிறைய வந்துட்டு இந்தியா முழுவதும் எப்படி குற்றமாகும்? அதனால ரசூலா வந்துட்டு பிற சம்பந்தமா எவ்வளவு அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிறைய வந்து சொல்ற பகுதியை வந்துட்டு யார் தீர்மானிக்கணும்? மக்கள் தீர்மானிக்கணுமா, இல்ல மார்க்க அறிஞர்கள் தீர்மானிக்கணுமா, இல்ல முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கணுமா? இந்த பகுதி வந்துட்டு காலகாலத்துக்கு மாறக்கூடியதா இல்ல நிரந்தரமா இருக்கக்கூடியதா என்பது தெரியும். அதாவது இது வந்து ஒரு 3 மணி நேரம் உரை நிகழ்த்த வேண்டிய விஷயங்கள். இதுக்கு வந்து பிறை ஒரு விளக்கம்னு நூல் போட்டிருக்கிறோம். இந்த அவ்வளோ கேள்விகளுக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து அதில் விடையை பார்த்துக்கலாம். இந்த சுருக்கமாக மட்டும் இப்போ சொல்லுவோம். அதாவது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், பிறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு வந்து வலுக்கட்டாயம் அவங்க ஆதிக்கத்தில் வைத்து உத்தரவு போட்டாங்கன்னு சொன்னால் தனித்தனி நபர்களை அது மீற முடியாது. ஒரு அரசாங்கத்தில் இன்றைக்கி தான் நோன்பு, இன்றைக்கி தான் பெருநாள், காரணமும் இருக்குது. அவங்க ஒரு கிரவுண்டில் வைத்து கொண்டு அவங்க அறிவித்தார்களே, ஆனால் அதை மீறி கொண்டு நம்ம ஒரு பெருநாளை தொழுகிற முடியுமானா முடியாது. அப்போ வந்து நம்ம எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தீர்மானித்து விட்டார்களோ அதில் வந்து தனி நபர்கள் வந்து முடிவெடுப்பதற்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லாமல் போயிடும், அர்த்தமும் இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ சவுதியில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஒரு நிலை எடுத்திருக்கிறாங்க, பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க மீது உள்ள குற்றச்சாட்டு நமக்கு என்னன்னு கேட்டால், அவங்க பார்க்காமலே பார்த்ததாக சொல்லுகிறார்கள், பார்த்து தான் வைக்கணுங்கிற பத்துவாவை கரெக்டாக கொடுத்து விடுகிறார்கள். ஒவ்வொரு பகுதியினரும் தனித்தனியாக தான் பார்க்கணுங்கிற அளவுக்கு தெளிவாக பத்துவா கொடுக்குறார்கள். கொடுத்து விட்டு என்ன செய்கிறார்கள்னு கேட்டால், அவங்க சில நாட்களில் பிறையை அறிவிக்கிறாங்க, அமாவாசைக்கு முந்தி கூட அறிவிச்சிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் சில வருடங்களில் அறிவித்திருக்கிற தகவலும் கிடைக்கிறது. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேர் பார்த்த சாட்சிகளை வைத்து நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவர்கள் சரியாகத்தான் சொல்லுகிறார்கள், சாட்சி அடிப்படையில் தான் சொல்லுகிறார்கள் என்ற அடிப்படையில் அதை வந்து இவங்க மற்ற அரபு நாடுகள் ஏற்றுக்கொண்டு உத்தரவு போட்டார்களே, ஆனால்
அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணுங்கிற நிலைப்பாடு தான் மற்ற அரபு நாட்டுக்கு இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சவுதியில் அறிவித்தாங்கன்னா பார்த்து தான் அறிவிக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறலாம். மனோ இச்சைப்படியோ அல்லது நான் இப்படி தான் அறிவிப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் வந்து 25 அறிவிப்பேன்லாம் அறிவிக்கிறது இல்லை. அவங்களும் ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு அறிவிக்கும் பொழுது இதை அந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கு மீற முடியாது. அந்த நாட்டில் உள்ளவங்க ஏற்றுக்கொண்டு வேறு ஒன்றாக நம்ம என்ன செய்ய முடியாது, அறிவிக்க முடியாது. நிர்பந்தமான ஒரு நிலையில் தள்ளப்படக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், அதன்படி செஞ்சுட்டு போய்விடலாம். அதே நேரத்தில் வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிற்காலத்தில் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள். ஆட்சியாளர்கள் வந்து தொழுகையை வந்து அதனுடைய உரிய நேரத்தை விட தாமதப்படுத்தி தொழுவார்கள். அதான் வக்தே போயிடும். ஒவ்வொரு தொழுகையும் தொழுகும் பொழுது தொழுகைக்கு ஆரம்ப நேரம் வக்துன்னு ஒன்று இருக்கிறது, ஒவ்வொரு தொழுகைக்கும் முடிகிற வக்துன்னு ஒன்று இருக்கிறது. அந்த முடி ரெண்டுக்கு இடையில தொழுதால் அது வந்து வக்தில் தொழுதாக தான். ஒரு 3:30 மணிக்கு அசர் வருதுன்னு வைங்களேன், 6:30 மணிக்கு வந்து அசர் முடியுதுன்னு வைங்க, இந்த 3 ஹவரும் அசருடைய நேரம் தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பின்னாடி வந்து சில தலைவர்கள் வருவார்கள், யுமீத்தூன ஸலாத்தன் வக்திஹா அல்லது அஹிருன ஸலாத்தன் வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டும் தாமதமாக தொழுவார்கள். அப்போ லொஹரை தொழுவிப்பாங்க. அமீர்களாக ஜனாதிபதிகள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் லொஹருடைய வக்தெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், அப்போ வந்துக்கிட்டு லொஹருன்னு தொழுவிப்பாங்க. இப்படி நடந்தால் என்ன செய்வது என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, நீங்களும் சேர்ந்து அவங்களோட தொழுதுக்கிறங்க, நீங்களும் சேர்ந்து என்ன செய்யுங்க, அவங்களோட தொழுது கொள்ளுங்கள். ஆனால் உரிய நேரம், அந்த நேரத்தை தாண்டுற அளவுக்கு வர்றதுனால உரிய நேரத்தில் ஒருக்கா நீங்கள் தனியாக தொழுதுக்கிறங்க. அப்படி தொழுதுட்டீங்க என்று சொன்னால் இவங்களோட தொழக்கூடியது வந்து உங்களுக்கு நஃபிலாக ஆகிவிடும் என்கிறாங்க. அப்போ தொழுகையில் அவன் நேரம் கழித்து வந்து லொஹர் நேரத்தை வந்து அசரில் வந்து தொழுகிறான்னு வந்துச்சின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி நம்ம அந்த ஜமாத்தை நம்ம புறக்கணித்திர வேண்டாம். அதுலேயும் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, கலந்து கொண்டு தொழுங்க, அது உங்களுக்கு நஃபிலாகிவிடும். நீங்கள் வந்து உரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவன் நோன்புன்னு அறிவிக்கிறான். நோன்புன்னு அறிவிக்கிறது கரெக்டான அடிப்படையில் அது நோன்பாக இருக்குமையானால், அப்போ நமக்கு அது கரெக்டாக பட்டுமையானால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னு சொன்னால் நமக்குள்ளே தனியாக ஒன்றை ரகசியமாக வைத்து கொண்டு அவங்களோட சேர்ந்து கொண்டு என்ன செய்யலாம், அதை அது மாதிரி இந்த தொழுகையில் சொல்கிறாங்கல்ல, அதோட சேர்ந்துக்கிறங்கன்னு சொல்லி நீங்கள் தனியாக உரிய நேரத்தில் தொழுதுக்கிறங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பிரித்து தான் ஆகணுங்கிற ஒரு நிலை வறுமையானால் நீங்கள் 2 நிலையை கையாண்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே நோன்பு வைத்துக்கொண்டு வெளியில் அவனோட சேர்ந்து பெருநாள் மாதிரி வைத்துக்கொள்ளலாம், அல்லது உள்ளுக்குள்ளே பெருநாள் மாதிரி வைத்துக்கொண்டு வெளியில் அவனோட சேர்ந்து கொண்டு என்ன செய்யலாம், அதையும் செய்து கொள்ளலாம். இது வந்து தொழுகைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதுனால, இப்படி ஆட்சியாளர்களுடைய அதிகாரம் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்து விவகாரமாக்கி குழப்பம் ஏற்படுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலை. அதனால் அந்த தலைவர்கள் சொல்லிட்டாங்கன்னு பேசாமல் கேட்டுப்போங்க, நீங்கள் வக்தில் தொழுதுக்கிறங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் விளங்கி கொண்டமையானால் அதில் வந்து நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு உங்களுக்கே விளங்கிக்கிறோம். அவன் செய்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டால் நெசமாகவே அதனோட சேர்ந்துக்கிறங்க. தவறுண்டு எந்த வருஷத்தில் அறிவிக்கிற அறிவிப்பு தவறுன்று உங்களுக்கு படுகிறதோ அந்த நேரத்தில் மட்டும் என்ன செய்யுங்க, வெளிப்படையாக அவனோட சேர்ந்துக்கிறங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து எது சரின்னு படுகிறதோ அதை ரகசியமாக செஞ்சுக்கிறங்க. இந்த மாதிரி விளங்குவதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்கிறது, துணை செய்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி இந்த பகுதிங்கிறதை பொறுத்த வரைக்கும் அது வந்து பகுதிக்கெலாம் யாருமே அளவுலாம் சொல்லவே முடியாது. பகுதி, ஊர், இந்த இதுக்கு முந்தின கேள்வி கேட்டாங்க, பிரயாணம்னு கேட்டாங்க. பிரயாணத்தில் வந்து கசர் தொழுவலாம்னு இருக்குது. பிரயாணம்டா என்ன, ஊரை விட்டு வெளியே போனால் தான் பிரயாணம். பிரயாணம்டா என்ன, எதை நம்ம பிரயாணம்னு சொல்லுவோம், ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்த பிரயாணம் யாராவது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. சஃபர்ன்னு சொன்னாலேயே அவருடைய ஊரை விட்டு வெளியே போனால் தான் சஃபர்ன்னு வரும். இந்த ஊரை விட்டு வெளியே போகிறதுங்கிற வரைக்கும் மார்க்கத்தில் சொல்லியாச்சு. ஊருண்டா எவ்வளோ இருக்கணும், ஊருண்டா எத்தனை கிலோமீட்டர் சுற்றுலா இருக்கணும், நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுமா, சொல்லாது. மார்க்கம் என்ன செய்யுது, ஊரை விட்டு வெளியே போனால் சஃபர், அவ்வளோதான் மார்க்கம் சொல்லும். ஊரை தீர்மானிக்கிற அதிகாரம் நம்மக்கிட்ட தான் இருக்கிறது. சில ஊரில் வந்து 50 வீடு இருக்குன்னு வைங்க, அவ்வளவுதான் ஊர், அதை தாண்டினோடனே அவங்க வந்து கசர் தொழுவலாம். சில ஊரில் 100 வீடு தான் இருக்குன்னு வைங்க, அவ்வளவுதான் அந்த ஊர், 100 வீடுடைய சுற்றுலாவு தான் என்னது அந்த அந்த ஊருண்டு ஆகிடுது. அதை தாண்டினா அவன் என்ன செய்யலாம், அவன் கசர் தொழுதுக்கலாம். சில ஊர்கள் என்னவாக இருக்கும்னா நகராட்சியாக இருக்கும், பல தெருக்கள் அடங்கியதாக இருக்கும், அதுவே ஒரு 5-6 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். இவன் வந்து இந்த 5-6 கிலோமீட்டரையும் தாண்டினா தான் அவன் கசர் தொழ முடியுமே தவிர
அதுக்கு உள்ளே இருந்த வரைக்கும் ஊருக்குள்ளே சுற்றுறான்னு தான் ஆயிரும். அப்போ ஒருத்தனுக்கு 50 ஊட ஊராக இருக்கிறது, ஒருத்தனுக்கு 100 ஊட ஊராக இருக்கிறது, ஒருத்தனுக்கு 5000 வீடுகள் கொண்டது தான் ஊராக இருக்கிறது, ஒருத்தனுக்கு 1,00,000 வீடு இருந்தால் தான் ஊருண்டு வருகிறது. இப்போ சென்னை மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருக்குன்னு வைங்க, இந்த சென்னைங்கிற மாநகராட்சிங்கிறதுக்கு எல்லையை மார்க்கமாக சொல்லுது, நம்ம தான் சொல்கிறோம், மனுஷன் தான் தீர்மானிக்கிறான். இதெல்லாம் ஒரு மாநகரம், இதுக்கெல்லாம் ஒரே விதமான வரிமுறை, ஒரே மேயர் இருப்பார், ஒரே ரூல் இருக்கும், ஒரே மாதிரியான கட்டடத்துக்கான விதிமுறைகள் இருக்கும், ஒரே மாதிரியான சட்டம் இருக்கும். இதுதான் பெரிய ஊர், இந்த ஊருன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. இப்போ நம்ம சென்னையிலேருந்து இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்ரு நான் போகிறேன், சென்னைக்குள்ளே நிற்கிறேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இப்படி புறப்பட்டு போனால் அப்போது நான் இங்கே தான் நிற்கிறேன், சென்னையில் தான் நிற்கிறேன். நான் கசர் செய்ய முடியாது. ஏன்? நான் போனது 25 கிலோமீட்டராக இருந்தாலும் ஊருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருந்துருக்கிறேன். ஊரை விட்டு வெளியே போனால் தானே சஃபர்னு வரேன், ஊருக்குள்ளேருந்து அப்படி சஃபர் வரும். அப்போ இந்த மாதிரி தான் பகுதிங்கிறதும். எப்படி ஊர் என்பதை அவங்கவுங்களா ஒரு வகுத்து கொண்டு தீர்மானித்து கொள்கிறோமோ, அதில் மார்க்கம் தலையிடாமல் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்து விடுகிறதோ, அந்த மாதிரி தான் உங்கள் பகுதி என்பதற்கு நம்மளே சில காரணங்களை வைத்துக்கொண்டு ஏற்கத்தக்க ஒரு காரணமாக இருக்கணும். அது மாதிரி வைத்துக்கொண்டு இன்னென்ன மாதிரி இருந்தால் ஒரு பகுதின்னு வைத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம எந்த அளவுகளை வைக்கிறோமோ அதைத்தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் வைக்கணும்னு கிடையாது. எப்படி ஊர்களுக்கு இந்த வித்தியாசமான அணுகுமுறைகள் வருகிறது, அந்த மாதிரி பகுதிகளுக்கும் வரும். இப்போ நம்ம தமிழ்நாடுல என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம்னு கேட்டால், தமிழ்நாடை ஒரு பகுதி வைத்துக்கொள்வோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சகோதரர்களையும் அழைக்கிறோம், எல்லா அறிஞர்களையும் கூட்டுக்கிறோம். தமிழ்நாடுங்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது, ஒரு லீவாக இருக்கிறது, ஒரு பரீட்சையாக இருக்கிறது. பெருநாளை நம்ம பரீட்சை நேரம் வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம ஒரு நாளைக்கு பெருநாள், அவன் ஒரு நாளைக்கு பெருநாள்னு சொன்னால் அதில் என்னவாயிரும், அவங்களுக்கு கொண்டு அவனுக்கு பரீட்சை வச்சு விட்ருவாங்க. அப்போ தமிழ்நாட்டை ஒரு பகுதி என்கிற அளவில் நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால், இப்படி அனைவரும் இந்த கொள்கையில் ஏற்றுக்கொள்வார்களே ஆனால், நம்ம நோன்புக்கும் பெருநாளையும் கொண்டாடுவதற்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதுபோக கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் வருது. சூரியன் மறைகிறத எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு அரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் டிஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊராகத்தான் இது இருக்கிறது, அது ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பல காரணங்களை வைத்து ஒரு முடிவு எடுத்து எல்லோரும் நினைச்சிட்டோம் ஒரு முடிவுக்கு சில விட்டு கொடுத்தும் வரலாம். ஏன்னா நீங்கள் எதை தீர்மானிக்கிறீர்களோ அதுதான் என்ற சொல்லிட்ட காரணத்தினால இப்படி நம்ம எடுத்திருக்கிறோம். இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்களேயானால் ஒரு குழப்பமும் வராது. அந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோம். இதையே சவுதியில் உள்ளவர் ஏற்றுக்கொள்ளணும் என்றோ அல்லது அபுதாபியில் உள்ளவரும் இதை தான் ஏற்றுக்கணும்னு கிடையாது. நீங்கள் உங்களுடைய பகுதி என்பதற்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி என்ன செய்யலாம், ஒரு யூனிஃபார்மை உண்டாக்கலாம். இதில் மார்க்கம் நம்மள்கிட்ட உரிமையை தந்துருச்சு. அதனால் இதுக்கு எத்தனை கிலோமீட்ரு, என்ன அளவு, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவரவருக்கு பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற விதத்தில் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் 6 நாட்கள் இந்த உலகத்தை படைச்சோம் அப்படின்னு சொல்றான். இந்த 6 நாட்கள் அரபி சொல்லி என்ன சொல்லு, அந்த 6 நாட்கள் 6 நாளா இல்ல வேற மாதிரி நீண்ட நாட்கள் 20 தான் அந்த ஒரு நாளா? இந்த கால சயின்ஸ்க்கு எப்படி அது பொருந்தது, கரெக்டா சயின்ஸ் சொல்லுதா? ஆனா பைபிள்ல இருந்து 6 நாட்கள் அதே 6 நாட்கள்னு சொல்லுது, காலை மலைன்னு சொல்லுது. ஆனா சயின்ஸ் சொல்லுது இப்படி காது பொருந்தாது, அது தப்பு, அது புனையப்பட்டது. குர்ஆன்ல இந்த காலத்துக்கு எப்படி சயின்ஸ் ஒத்து வருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட காலத்தை பற்றி பேசும் பொழுது 6 நாட்களை ஃபி சித்தத்தி ஐயாமின் 6 நாட்களில் படைத்ததாக திருக்குர்ஆனில் பல வசனங்களில் சொல்லி காட்டப்படுகிறது. ஆனால் இன்றைய அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 6 நாட்களில் இது அந்த பிக் பேங் தியரி சொல்கிறாங்க இல்லையா, பெருவெடிப்பு கொள்கைங்கிறது, அதை ஆய்வு செய்து சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது 6 நாளில் என்ன செய்யலை, ஒரு 144 மணி நேரம், 6 நாள் அவ்வளோதானே, ஒரு 144 மணி நேரத்துக்குள்ளே இந்த உலகம் உண்டாகலை. அது பல யுகமாக பல காலகட்டங்கள் கடந்து தான் இந்த மாதிரி அளவுக்கு நெஞ்சிருக்கு வெடித்து விரிந்து கொண்டே தூளியாகி ஒன்றோட ஒன்று திரண்டு அது ஒரு கோள்களும் உண்டாகி இதெல்லாம் செட்டப்பாகி நடப்பதற்கு பல லட்சம் ஆண்டுகள் அதுக்கு தேவைப்பட்டிருக்கிறது என்று தான் இன்றைக்கு அறிவியலில் என்ன செய்கிறாங்க, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 6 நாளில் படைத்ததாக சொல்லும் பொழுது
அது வந்து அதுக்கு இப்போ சொல்லக்கூடியதுக்கு முரணாகத்தான் அது என்ன செய்கிறது, அந்த வாசகத்தை பார்க்கும்போது தெரிகிறது. ஆனால் அந்த ஐயாம்ங்கிற வார்த்தை சபாத் சித்தத் ஐயாம்னு இருக்குல்ல, அது வந்து யவுமுடைய யவுமு என்ற வார்த்தைக்கு பன்மை தான் ஐயாம்ங்கிறது. யவுமுண்டா 4 தான் சரிதான் அது. ஆனால் அந்த நாள் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லு வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த நாளை குறிக்காது. ஏன் குறிக்காதுன்னு கேட்டால், அதை படைக்கக்கூடிய நேரத்தில் வந்து நாளுன்றது இல்லை. நாளுண்டா என்ன, நம்ம நாளுண்டா என்ன விளங்கி வச்சுருக்குறோம், ஒரு சூரியன் வந்து பூமி வந்து ஒரு தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய காலத்தை தான் நாள்னு வச்சுருக்குறோம். பூமி வந்து ஒரு ரவுண்ட் அடித்து முடிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த 24 மணி நேரத்தை என்ன செய்கிறோம், ஒரு நாள் என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். அதில் வந்து இரவு பகல் சூரியன் பாதி நேரத்தில் சூரியன் படும், பாதி நேரத்தில் சூரியன் படாது. அதாவது ஒரு இரவு ஒரு பகல் இதெல்லாம் சேர்த்தது ஒரு நாள்னு வச்சுருக்குறோம். அப்போ அல்லாஹ் வந்து வானத்தையும் படைக்கலை, பூமியும் படைக்கலை, சூரியனையும் படைக்கலை, ஒன்றையும் படைக்கலைங்கும் பொழுது அங்கே நாள் எங்கே இருந்துச்சு? அது படைப்பதற்குரியது வந்து இந்த நாளாக எப்படி இருக்க முடியும்? இப்போ ஒரு நாள் என்ற கணக்கை வந்து நடைமுறை கொண்டு வருவதாக இருந்தால் அதுக்கு முன்னாடியே நாலுன்னு ஒன்று இருந்திருக்கணும். நாலுன்னு ஒன்று இருந்துச்சாண்டா இருக்கலை, ஒன்றும் இல்லாமல் தான் நல்லதான படைக்கிறேன். நாளை உண்டாக்குறத சூரியன் பூமியும் சேர்ந்தான் நாளை உண்டாக்குது. அப்போ சூரியனும் இல்லை பூமியும் இல்லைங்கும் பொழுது அப்போ எப்படி நாள் இருந்திருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அந்த சூரியன் சந்திரன்லாம் இல்லாத ஒரு கட்டத்தில் நாளுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணால் அது ஒரு நீண்ட ஒரு கால தொகுப்புக்கு சொல்லுவாங்க. நாளுன்னு அர்த்தம் வராத இடங்களில் எல்லா இடத்துலையும் இந்த அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. நாள் என்பதற்கு நாள் என்ற அர்த்தம் கொடுப்பதற்கு இடம் தருமையானால் 24 மணி நேரத்தை கொண்டதுன்னு அர்த்தம் செஞ்சுக்கிறங்க. நாள் என்பது கற்பனை செய்ய முடியாத இடங்களில் வந்து யௌமு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுமையானால் ஒரு நீண்ட கால தொகுப்பு அப்படின்னு அதுக்கு வந்து நம்பர் நம்ம சொல்ல முடியாது. ஒரு நீண்ட ஒரு காலத்துக்கு வந்து ஒரு நாள்ன்ற வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறது அரபு மொழியிலையும் நடைமுறையிலும் இருக்கிறது. அதுபோக அல்லாவிடத்தில் நாள் என்பதற்கு இன்றைக்கி வந்து ரிலேட்டிவிட்டி தியரியை வந்து அவன் சார்பியல் கோட்பாட்டை நிரூபித்து கணக்கு போட்டு காட்டின பிறகு இது நமக்கு இந்த குழப்பமெல்லாம் வராது. நாள்ங்கிறது வந்து நம்முடைய நாள் வேறு, அங்கே உள்ள நாள் வேறு. இன்றைக்கி வந்து ஒளி வேகத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு வந்து நாள் வந்து கழியாதுன்றலாம் இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நாள் என்பது நம்ம மனுஷங்கிற நிலையில் உட்காந்துட்டு நம்ம நாளை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய செட்டப்புங்கிறது ஒளி வேகத்தை மிஞ்சி செல்லக்கூடிய ஒரு இதாக இருக்கும் பொழுது அவன்கிட்ட ஒரு நாள் என்பது இந்த நாளாக இருக்குன்ற அவசியம் கிடையாது. அல்லாட்ட நாள் என்பது வந்து நம்ம வந்து சுலோவான ஒரு இயக்கத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடையது எல்லாமே எப்படின்னு கேட்டால் ஒளி வேகத்தில் அனைத்தும் எந்த அளவுக்கு உள்ளது. இங்கேருந்து மேராஜுக்கு அல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறான், அண்ட சராசரங்கள் அம்புட்டையும் பார்த்துவிட்டு வந்து இறங்குனா சில வினாடிகள் தான் சென்று இருக்கிறது இந்த பூமியில். ஆனால் சில வினாடிகள் செய்கிற வேலையை அவங்க பார்த்துட்டு வந்தாங்க இல்லை, பல லட்சம் வருடங்களில் சென்றாலும் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வயசு லட்சம் வயசுக்கு மேலே ஆகியிருக்கணும் போயிட்டு வர்றதுக்கு எடுக்கல. போகும்போது ஒரு வயசில் போகணும், திரும்பி வரும்போதே பல லட்சம் வயசு உடையவராகத்தான் திரும்பி வரணும். ஆனால் போன மாதிரியே திரும்பி வந்துட்டாங்க. சில வினாடிகள் தான் ஓடி இருக்கிறது. ஆனால் அவங்க பார்த்த காட்சிகள்லாம் இருக்க, அதையெல்லாம் போய் பார்த்து சொர்க்கத்தை பார்க்குறது, நரகத்தை பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, ஒவ்வொரு விசாரணையாக பார்க்குறது, அதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதையெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்று கணக்கு பண்ணுனா அது வந்து ஒரு சில வினாடிகளாக வராது, பல லட்சோப வருஷங்களை கொண்டதாக இருக்கும். அப்போ லட்சக்கணக்கான வருடங்களில் செய்கிற வேலையை ஒரு வினாடியில் அல்லது சில வினாடிகளில் சில நிமிடங்களில் இந்த பூமியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வர்றதுக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன விளங்குறது, இங்கே வந்து சில நிமிடங்கள் என்று சொல்லக்கூடியது வந்து அங்கே பல யுகங்களை கொண்டதாக இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம விளங்கி கொள்கிறோம். அதனால் அல்லாஹ்வும் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான், இறைவனிடத்தில் ஒரு நாள் என்று சொல்வது நீங்கள் கணக்கிடுவது போல் 50,000 வருஷத்துக்கு சமமானது அப்படியும் என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஹம்சீன் அல்வசனத்தின் மிம்மா தவுத்தூன், நீங்கள் கணக்கிடுவதை போல 50,000 வருஷத்துக்கு நிகரானது என்றெல்லாம் என்ன செய்கிறது நம்ம கணக்கு இருக்கிறது. அதனால் 6 நாள்னால் இந்த நாள் 24 மணி நேரத்தை கொண்ட நாள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா 24 மணி நேரம்ன்ற கணக்கு அப்போ உருவாகவில்லை. இந்த நாள் என்பது நடைமுறையில் இல்லை.
இந்த நாள் என்பதை இனிமே தான் உருவாக போகிறது. அந்த கட்டத்தில் அவன் சொல்கிற காரணத்தினால இந்த அர்த்தம் செய்யக்கூடாது. ஒரு யுகம் அதிகமாக 6 யுகங்களில் 6 அதிகப்படியான ஒரு காலகட்டங்களில் இதை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அந்த யுகத்தினுடைய அளவு என்ன என்பது நமக்கு தீர்மானிக்க முடியாது. அவ்வளோ அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த நாள் எடுத்துக்கொள்ள முடியாது. யார் அசர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் சரியானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்கிற ஹதீஸுகள் எல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளாக ஆக முடியாது. அறிவிப்பாளர்களும் சரியாக இருக்க வேண்டும், அதனுடைய கருத்துக்களும் என்னவா இருக்கணும், சரியானதாக இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தன் ஒரு நாளைக்கு அசர் தொழுவலை என்று சொன்னால் அவனுடைய எல்லா அமலும் அழிந்து போய்விடும் என்கிற ஒரு கருத்து இருக்குதுல்ல, அது குரானில் சொல்லக்கூடிய கடுகளவு அமல் செஞ்சாலும் வீணாக்க மாட்டோம், யாருடைய நல்லறத்தை நம்ம பாழாக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அல்லாஹ் உத்தரவாதம் தர்றான்ல, அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. அசர் தொழுகாட்டி அதுக்கு தண்டனை இருக்குது, அதுக்கு உதவி இருக்குது, அது மாதிரி சொன்னால் அது ஒரு கணக்கு. அசர் தொழுவலைன்னா அதுக்கு முந்தைய அவன் செஞ்ச எல்லாம் போயிரும்னு சொன்னால் 20 வருஷம் நிறைய அமல்லாம் செஞ்சுருப்பான். ஒரு நாளைக்கு அசர் தொழுவலைன்னு வைங்க, அவனுடைய எல்லா அமலும் போய்விடும். அப்படிங்கிற அந்த கான்செப்ட் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சுன்னத் என்று சொல்லக்கூடிய அந்த ஏற்பாட்டுக்கு அந்த நடைமுறைக்கு இது மாற்றமாக இருக்கிறதுனால இதில் ஒன்று இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை வெளிப்படையாக சொல்கிற அர்த்தத்திலிருந்து மாற்றணும், அல்லது இது பெண்டிங்கில் வச்சிடணும். 2 அர்த்தம் தான் இப்போ செய்ய முடியும். ஒன்று இந்த அசர் தொழுகாவிட்டால் அமல் அழிந்து விடும் அப்படிங்கிறதுக்கு அவன் செஞ்ச எல்லா அமலும் அழிஞ்சிருன்னு கொடுக்க முடியாது. எதுக்கெல்லாம் அமல் அழியும்னு இருக்கிறது நம்ம பார்த்த வரைக்கும் அல்லாவே சில விஷயங்களுக்கு அமல் அழியும்னு சொல்கிறான். அது எதுக்கு அமல் அழியும்னு சொன்னால் அகீதாவை, அதாவது நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. ஒருத்தன் அல்லாவுக்கு இணை கற்பிச்சிட்டான், 20 வருஷம் 30 வருஷம் நிறைய இபாதத்தெல்லாம் செய்கிறான். இபாதத்தெல்லாம் செய்து விட்டு அல்லாவுக்கு ஷிர்க் வைத்து விட்டான்னு வைங்க, இது அமல் அழிச்சிரும். அது குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாவை மறுத்துட்டான், குஃபுரை நிராகரிச்சிட்டான்னு வைங்க, அப்போவும் என்ன செய்யும், அமல்களெல்லாம் அழிச்சிரும். இதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால், எந்த அல்லாவுக்காக இவன் தொழுதானோ அந்த அல்லாவையே நிராகரிச்சிடும் பொழுது அப்புறம் என்ன அமல்லாம் ஏமாத்திரம் எப்படி நிற்கும் என்பது லாஜிக்காகவும் இருக்கிறது. அது தெளிவான வசனங்களாலும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற உல வஷரக்கு ல ஹபித் அன்ஹும் மாக்கானு யாமலூன், அவர்கள் இணை கற்பித்து விடுவார்களே ஆனால் அவங்க செய்த நல்லறங்களெல்லாம் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லை நஷ்ரக்தல யஹபத்தன் அமலுக, நீ ஷிர்க் வைத்தால் உன்னுடைய அமல் அழிந்துவிடும். இப்படிலாம் இருக்கிறது. இதெல்லாம் பொருந்துது. அதாவது அல்லாவையே நம்புறது என்பது ஈமான் பேசிக்கு. ஈமான் இல்லாமல் எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது அடிப்படை. அந்த அடிப்படை தகரக்கூடிய நேரத்தில் தகர்க்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தருடைய அமல் அழிஞ்சிருச்சின்னு சொன்னால் அது கரெக்டானதாக இருக்கிறது. இது ஒரு அமல். எத்தனை லோகர் மாதிரி அசர் ஒரு கடமை, ஃபஜ்ர் மாதிரி அசர் ஒரு கடமை. ஒரு வக்து தொழுகையை விட்டதுனால அவனுடைய ஒட்டுமொத்த அமலும் அழிந்து போய்விடும் என்கிற கருத்து அது அந்த நுபுவத்துடைய கலாமுக்கு குர்ஆனுடைய வஹியுடைய கலாமுக்கு பொருத்தமானதாக இல்லாததுனால அதை பெண்டிங்கில் என்ன செய்யணும், வேற ஒரு விளக்கமும் அது கொடுக்க முடியவில்லை. அதனால் இது குர்ஆனுக்கு கான்செப்டுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இது ஏற்கத்தக்க ஒரு செய்தி இல்லை அப்படின்ற முடிவுக்கு தான் வரணுமே தவிர அந்த ஹதீஸை அப்படியே ஏற்றுக்கொண்டார்களே. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீஸை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, எல்லா அமலும் அழிஞ்சிருமான்னு ஃபத்வா காட்டின்னு வைங்க, எல்லா அமலும் அழிஞ்சிட்டான்னு திருப்பி அம்புட்டையும் தொழுவணுமா இல்லையா? ஒருத்தர் ஒரு நாளைக்கு அசர் தொழுவலைன்னு வைங்க, தொழுவலைன்னு சொன்னால் 15 வயசுலேருந்து ஆரம்பித்து அவ்வளோ தொழுகையும் திருப்பி தொழுவணும். ஏன்னா அழிஞ்சு போச்சுல. ஒரு நாளைக்கு அசர் தொழுவலை, அசர் தொழுவலைன்னா எல்லாமும் அழிஞ்சிருச்சு. இந்த ஹதீஸை ஏற்றுக்கிறணும்னு சில பேர் சொல்வார்கள். ஏற்றுக்கிறணும் என்று சொல்லக்கூடியவங்கள்ட்ட போய் கேளுங்க. அப்போ அழிஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணணும், அது திருப்பி செய்யணுமா இல்லையா? எது அழிந்து விட்டதோ அதை திருப்பி செய்யணுமா இல்லையா? அப்போ எப்படி திருப்பி செய்வான்? அப்போ 30 வயசில் உள்ள ஒருத்தன் ஒரு நாள் அசரை விட்டான்னு வைங்க, 15 வயசில் அவனுக்கு தொழுகை கடமையாகுது. ஒரு 15 ஆண்டுகளாக உள்ள 5 வக்து தொழுகையும் கணக்கு போட்டு அவன் தொழுவணும். ஒரே ஒரு அசரை விட்டதற்காக வேண்டி அவனுடைய எல்லா 50 வருஷத்தினுடைய தொழுகை, 30 வருஷ தொழுகை, 40 வருஷ தொழுகை எல்லாம் என்ன செய்யணுமே தொழணும்னு சொல்வார்களா? ஆனால் சரியான ஏற்றுக்கணுங்கிறாங்க. ஏற்றுக்கிட்டால் இப்படி ஃபத்வா கொடுக்கணும்ல, அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க.
அப்போ அதில் என்ன விளங்குது? ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்களும் ஏற்றுக்கிறல, உண்மையில் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர அது எச்சரிக்கைக்காக சொன்னார்கள்னு ஒரு வார்த்தையை போட்டு அதை என்ன செய்கிறாங்க, அப்படியே அர்த்தமற்றதாக ஆக்குகிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு பேர் வேண்டியதானே? டவுட் வருதுல்ல. அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேனா என்று எதில் சந்தேகம் வருதோ அதை நான் சொல்ல மாட்டேன், சொல்லியிருக்க மாட்டேன்னு விளங்கிக்கிறேங்கிறாங்க. இது ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படுமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் நம்ம அப்பாஸில் எழுதியிருக்கிறார். அதில் இது காரண காரியங்கள்லாம் விவரமாக எழுதி குரானோட அந்த கான்செப்டுக்கு மோதக்கூடியதாக இருக்குமையானால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது சரியான ஹதீஸ் இல்லை. வெறும் அறிவிப்பாளரை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஹதீஸை சரி என்றோ தவறுன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அறிவிப்பாளரையும் பார்க்கணும், கருத்தையும் பார்க்கணும். கருத்து சரியாக இருந்து அறிவிப்பாளர் சரியாக இல்லாட்டி அதுவும் சரியில்லை, அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லது இது சரியாக இருந்து அது சரியாக இல்லாட்டாலும் அதையும் சொல்ல முடியாது என்கிற அடிப்படையில் தான் இந்த ஹதீஸை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டார்கள்ங்கிற ஒரு லிஸ்ட்டில் வைத்திருக்கிறோம். அல்லாஹு அக்பர்.